பெங்காலி சங்கம் கோயம்புத்தூர் துர்கோத்சவ் 2025 24வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதை பெருமையுடன் அறிவிக்கிறது. வங்காளத்தின் மிகப்பெரிய கலாச்சார மற்றும் ஆன்மீக விழாக்களில் ஒன்றான சமூகங்களை ஒன்றிணைக்கும் அதன் வளமான பாரம்பரியத்தை தொடர்கிறது. இந்த ஆண்டுக்கான துர்கா பூஜை ராம்நகரில் அமைந்துள்ள ராமர் கோவில் தெருவில் ICICI வங்கிக்கு அருகில் செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கிறது. கொண்டாட்டங்களை தொடர்ந்து ஸ்ரீ காளி பூஜை, சுவாமி விவேகானந்தர் கலாச்சார சங்கம், கலிஜா நாயுடு சங்கம் அறக்கட்டளை, சுப்பிரமணியம் ரோடு RS புரத்தில் அக்டோபர் 20 மற்றும் 21 ஆகிய தேதிகளில் நடைபெறவிருக்கிறது. சங்க உறுப்பினர்கள் சார்பாக பெங்காலி சங்கத்தின் முன்னாள் செயலாளர் ஸ்வரூப் கே சட்டோபாத்யாய் வங்காள கலாச்சார பாரம்பரியத்தின் இந்த துடிப்பான கொண்டாட்டத்தில் அனைவரையும் பங்கேற்க அன்புடன் அழைக்கிறார். மேலும் நிகழ்வுகளின் விவரங்களை பகிர்ந்து கொண்ட பெங்காலி சங்கத்தின் தலைவர் அயன் சட்டர்ஜி, இந்த ஆண்டு விழாக்கள் வரைதல் போட்டிகள், வினாடி வினா போட்டிகள் மற்றும் பிற கலாச்சார நிகழ்ச்சிகள் உட்பட பல்வேறு வகையான செயல்பாடுகளை கொண்டிருக்கும் என்று தெரிவித்தார். இவை உறுப்பினர்களுக்கு மட்டுமன்றி மண்டபத்தின் விழாக்களில் பங்கேற்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் பங்கு உண்டு என்றார். சங்கத்தின் பங்களிப்புகள் துர்கா பூஜை மற்றும் காளி பூஜையை ஏற்பாடு செய்வதை தாண்டி நீண்டுள்ளது. பெங்காலி சங்கத்தின் முன்னாள் தலைவரும் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார சங்கத்தின் நிறுவனருமான சுப்ரதா பாரிக் பேசுகையில், கிரிக்கெட், கால்பந்து போட்டிகள், இரத்த முகாம்கள், மரம் நடும் இயக்கங்கள், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஆதரவு மற்றும் ஆதரவற்றவர்களுக்கு ஆடைகள் விநியோகம் போன்ற முயற்சிகளை பற்றி எடுத்துரைத்தார். மேலும் இந்த வருட கொண்டாட்டம் சாத்தியமாகியுள்ளது பாயிண்ட் பெர்ஃபெக்ட் டெக்னாலஜி சொல்யூஷன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை, ப்ளூ பேண்ட் ஸ்போர்ட்ஸ், வம்சி மெர்லா மற்றும் தமிழ்நாட்டில் வங்காள கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்த பங்களித்த பலருக்கும் சங்கம் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது என்றார். கோயம்புத்தூர் பெங்காலி சங்கத்தின் செயலாளரான சங்கர் சமந்தா 2026ஆம் ஆண்டில் 25வது ஆண்டு விழாவை கொண்டாட சமூகம் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. இது சங்கத்தின் பயணத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கும் என்று பகிர்ந்து கொண்டார். மீண்டும் ஒரு முறை பெங்காலி சங்கம் அனைவரையும் கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவும், ஒற்றுமையின் உணர்வை அனுபவிக்கவும், பாரம்பரியம், கலாச்சாரம் மற்றும் பண்டிகைகளில் தங்களை மூழ்கடித்துக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கிறது என்றார்.